நம்ம பதிவு செய்யக்கூடிய காணொலி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செட்டிப்பாளையம் பேரூராட்சியில இன்றைய தினம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டிப்பாளையத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க. நிலத்தடி நீர் போர்வெல் அமைச்சிருக்காங்க. அந்த போர்வெல் எந்த நிலைமையில் அமைச்சிருக்காங்க காணொலி மூலமா உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஆட்சியில செட்டிப்பாளையத்தில் சேர்ந்த பேரூராட்சி தலைவர் அமைச்சிருக்கிறாரு. எதுக்காகன்னா செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்காக நீர் கொண்டே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் அமைச்சிருக்கிறாரு. கேட்கொண்டாங்க. இந்த போர்னுடைய மொத்த அளவு பாத்தீங்கன்னா எப்படிங்க? ஏழு அடியில ஒரு போர்வெல் அமைச்சிருக்காரு. ஆனா இந்த போர் எப்பங்கண்ணா போட்டாங்க? இந்த தலைவர் வந்து எப்ப போட்டாரு இந்த போர்? போன புதன்கிழமை மணிக்கு போட்டாங்க. சரி, புதன்கிழமை மணிக்கு போர் போட்டாங்க. அவங்க பாட்டுல நிறுத்தி ஜேசிபியில் குழி எடுத்து இந்த பைப்பு வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. இது இப்படி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கு இந்த இடத்துல? போர இல்லையாச்சுங்க. அப்ப தண்ணியும் இல்ல, போரும் இல்ல, ஓட்டுறதும் இல்ல. நீங்களே பாக்குறீங்கல்ல, அதனால யாருக்கு எந்த யூஸும் இல்லைங்களே. மக்களுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லைங்க. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியினுடைய அவல நிலை இன்று என்னன்னா, ஒரு புதிதா ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க. போர்வெல்லுடைய மொத்த ஆழம் பாத்தீங்கன்னா 7 அடி. 7 அடியில ஒரு போர்வெல் அமைக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது பயனா? யாருக்கு என்ன பயன்? வெறும் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு வந்து ஒரு 7 அடிக்கு ஒரு குழியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்திலும் அந்த போர் போட்டதுக்கு உண்டான அத்தாச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக டெஸ்ட் மண்ணை கொட்டி ஒரு போர் வந்து போட்டிருக்கிறங்கிற பேருக்காக ஒரு போர் அமைச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அமைச்சிருக்கக்கூடிய போர்வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் 3 பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்குது. இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல. இதுக்கு பேரூராட்சி நிர்வாகம், இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும். இது மாத்திரம் இல்ல, இது இந்த போர்ல இருந்து நேரம் மேல பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி உயரத்துல மட்டும் இபியினுடைய கம்பி போகுது, மின்சார கம்பி போகுது. அந்த மின்சார கம்பி போற இடத்துல நம்ம போர்வெல்லுடைய எந்திரத்தை நிறுத்தவே முடியாது. இதை எப்படி அமைச்சாரு, என்ன ஒரு கான்செப்ட்ல இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது மிகப்பெரிய ஒரு ஊழலா செட்டிப்பாளையம் பேரூராட்சியில தெரிய வருது. இதுக்குண்டான நடவடிக்கை இந்த